அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மை டியர். அல்ஹம்துலில்லா. நம்ம சேனல் முழுக்க குர்ஆன் அரபியில் ஓத தெரியல, துஆவை எப்படி அரபியில் ஓதணும் இப்படிங்கிறவங்களுக்காக அமைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தொழுகையில் என்னென்ன துஆக்களை ரசூலா நமக்கு எப்படி ஓதணும்னு கற்று தந்திருக்காங்க, அதை எப்படியெல்லாம் அரபியில் ஓதணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். தொழுகைங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமோட அமல்களிலிருந்தும் இறந்த பிறகு கேட்கக்கூடிய முதல் அமல் எது அப்படின்னு கேட்டால் தொழுகை பற்றிய விசாரணை தான். இதில் நம்ம யார் வெற்றி பெற்றுட்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக மறுமைங்கிறது வெற்றியை தரும். அதுவே இந்த உலகத்தில் தொழுகையை பொடுபோக்காக தொழாமல் கவனத்தோட அதே நேரம் ரசூலா சொல்லி தந்த முறைப்படி நம்ம தொழுதோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தொழுகைக்கான முழு பலனையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கான். அப்படி என்னென்ன துவாக்களை எப்பப்பெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல்ல ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு திறவுகோல் அப்படின்னா அது உலு தான். உலு செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். உலு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஒவ்வொரு உலு செய்து முடித்த பிறகும் ஓதணும். அடுத்து தொழுகையை துவக்கியதும் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா, அல்லாஹும்ம பாயித் பைனி, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்வாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்வாயா கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத்தனஸ். அல்லாஹும்ம க்ஸில் ஹத்வாயாய பில்மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்வாயாய கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்வாயா கமா யுனக்க சௌபுல் அபியலு மினத்தனஸ். அல்லாஹும்ம க்ஸில் ஹத்வாயாய பில்மாயி வஸ்ஸல்ஜி வல் பரத். இதை தொழுகைக்கு தக்பீர் கட்டினதும் ஓதணும். இதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமான துவாவும் கூட. இதை நார்மலான நேரங்களையும் இதை ஓதலாம். அடுத்து ருக்கூவில் போனதும் சுபஹான ரப்பியல் அலீம், மகத்தான என் இறைவன் தூயவன், இது ருக்கூவில் ஓதணும்.
ருக்குலையே இன்னொரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கற்று தந்திருக்காங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி. சுபஹான ரப்பியல் அஸீம் ஓதுனதுக்கு அப்புறம் இதையும் ஓதுறது சுன்னா. அடுத்து ருக்குலேருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் இதோட சேர்த்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி ரப்பனா வலக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்னு கூடுதலான இந்த வார்த்தைகளையும் சொல்கிறது மூலியமா 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இதற்கான நன்மையை எழுத போட்டியிடுறாங்க அப்படின்னு ரசூலா நமக்கு சொல்லியிருக்காங்க. சஜிதால என்ன ஓதணும்? சுபஹான ரப்பியல் ஆலா. 2 சஜிதாக்கு இடையில என்ன ஓதணும்? ரப்பில் ஃபிர்லி. அடுத்து இதுலேயும் சஜிதாலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மஃபிர்லி அப்படிங்கிறத ஓதியிருக்காங்க. அடுத்து அத்தஹியாத் இருப்பில், அதாவது அமர்வில் என்ன ஓதணும் அப்படின்னா அத்தஹியாத்து, சலவாத்து 4 விஷயங்களிலிருந்து வல்ல ரஹ்மான் நம்மளை பாதுகாக்கும்படி ரசூலாக்கு கற்று தந்திருக்கான். அது அடுத்தது நமக்கான ஒரு துவா. இது 4ஐயும் ஓதுறது சுன்னா. அதில் முதலாவது அத்தஹியாத்து, தஷஹூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்வலவாத்து வத்வய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்வலவாத்து வத்வய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்வாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இந்த அத்தஹியாத்துவை ஓதுனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நம்ம சலவாத் கூறணும். அது எப்படி சலவாத் கூறணும்? அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸ்வல்லைத் அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸ்வல்லைத் அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்து 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய துவா. அது என்ன அப்படின்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்.
மஹ்யா வல் மமாத். வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். இந்த துவாவை ஓதுனதுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கசீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கசீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தன் மின் இன்ஸிக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இது ஒரு சிறந்த பாவமன்னிப்பு துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகை இருப்புலையும் இந்த பாவமன்னிப்பு துவாவை ஓதியிருக்காங்க. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அனைத்து துவாக்களையும் நீங்கள் சரிவர பின்பற்றி இன்ஷா அல்லாஹ் தொழுகையை ஈருலக வெற்றி தரக்கூடிய வகையில் நம்ம அமைச்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காற்றி தந்த ஒவ்வொரு சுன்னாவையும் பேணுறது நம்மளுடைய கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.